இன்றும் கைவசம் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக ரஷ்யாவிடமிருந்து இலங்கைக்கு குறைந்த விலையில் எரிபொருள் அமைச்சர் விஜித கேரத் தெரிவிப்பு. அமெரிக்க திரைசேரி திணைக்களம் ரஷ்யாவுடனான எரிபொருள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக வழங்கியுள்ள விசேட சலுகை காலத்தை பயன்படுத்தி எரிபொருட்களை கொள்வனவு செய்ய இலங்கை திட்டமிட்டிருக்கின்றது. அமெரிக்க ஈரான் மோதல்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி விலைகளை நிலைப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை 2026 மே 16 வரை அமெரிக்க திரைசேரி நீடித்திருக்கின்றது. இந்த நிலையில் தற்போதைய உலக சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய், நிலக்கரி மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கின்றார். இதன்படி சலுகை காலம் முடிவதற்குள் கொள்வனவு கட்டளைகளை வழங்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் உயர்மட்ட விஜயங்கள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்வு மற்றும் கப்பல்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்துள்ளதால் இலங்கை தற்போது அதிக விலை கொடுத்த எரிபொருள்களை கொள்வனவு செய்து வருகிறது. ரஷ்யாவுடன் இந்த நேரடி ஒப்பந்தம் நாட்டின் அந்நிய செலாவணி சுமையை குறைக்கவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல இந்தியாவுடன் நெருக்கமான உறவு அவசியம். ராஜதந்திரி மிலிந்த மொரக்கொட சுட்டிக்காட்டுகின்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் 50,000 ரூபாவிற்கு குழந்தையை விற்ற சிறிய தாயாரும் சிறிய தந்தையும் கைது. கிளிநொச்சியில் அதிர்ச்சி சம்பவம். கிளிநொச்சியில் 50,000 ரூபாய்க்கு பெண் குழந்தையை விற்பனை செய்த குழந்தையின் சிறிய தாய் மற்றும் சிறிய தந்தை ஆகியோரும் குழந்தையை வாங்கிய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய பெண் தனது கணவருடன் இணைந்து தமது பெறாமகளான 2 வயது பெண் குழந்தையை தமது குடும்ப சூழ்நிலை காரணமாக 50,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு கையளிப்பதாகவும் எக்காரணத்திலும் குழந்தையை மீளப் பெற மாட்டோம் என்றும் குழந்தையை வாங்கிய பெண் தான் விரும்பும் பட்சத்தில் குழந்தையை காட்ட விரும்பினால் மாத்திரம் குழந்தையை பார்வையிட முடியும் எனவும் கடிதம் எழுதி கொடுத்து விற்பனை செய்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் அறிந்த தர்மபுரம் போலீசார் குழந்தையை வாங்கி சென்ற பெண்ணை கைது செய்ததுடன் குழந்தையையும் மீட்டிருக்கின்றனர். அத்துடன் குழந்தையை விற்பனை செய்த குழந்தையின் சிறிய தாய் மற்றும் சிறிய தந்தை ஆகிய இருவரையும் கைது செய்திருக்கின்றனர். தற்போது மீட்கப்பட்ட குழந்தை போலீஸ் பராமரிப்பில் உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் வெள்ளை மாளிகை ஊடகவியலாளர் விருந்தில் திடீரென துப்பாக்கிச் சூடு, ட்ரம்ப் தம்பதியினர் அவசரமாக வெளியேற்றம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மின்கட்டணம் உயர்ந்தாலும் 38.7 பில்லியன் ரூபாய் நட்டம் மத்திய வங்கி அறிக்கை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும், தையட்டி காணிகள் அளவீடு இன்று ஆரம்பம். தையட்டி விகாரையை சூழவுள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கான நில அளவீட்டு பணிகள் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் முன்னெடுக்கப்பட உள்ளன என்று தெளிப்பளை பிரதேச செயலாளர் அறிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு திரைசேரியின் செயலாளர் பதவியை துறக்க வேண்டும் சஜித் பிரேமதாச வலியுறுத்துகின்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இரு அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்கட்சிகள் திட்டம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் ஈழநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் போர் நடைபெறும் இடங்களுக்கே சமாதான நடைபயணம் வேண்டும் ஞானசார தேரர் கூறுகின்றார். சமாதான நடைபயணம் நடத்துகிறீர்கள் என்றால் அது போர் நடக்கும் இடங்களுக்கு சென்று செய்யப்பட வேண்டிய ஒன்று. இலங்கையில் இந்த பேரணியை ஒருங்கிணைத்தவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் இதில் பங்கேற்ற மன்னிக்கவும் பிக்குகள் என அனைவரும் முதலில் இந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். உலக அமைதி பற்றி பேசுவதற்கு இது இடமல்ல என பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசேர தேரர் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு ஆசிரியர் வழிகாட்டி நூல்கள் இதுவரை வழங்கப்படவில்லை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், இன்று ஆட்சியில் இருப்பது கொள்ளையர்களின் அரசு நாமல் எம்பி குற்றச்சாட்டு. இன்று ஆட்சியில் இருப்பது கொள்ளையர்களின் அரசாங்கம் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அரசாங்கம் பட்டப்பகலில் திரைசேரியை கொள்ளையடித்திருக்கின்றது. பிக் பாக்கெட் அடிப்பவர் திருடன் என்று கூறிக்கொண்டு சுற்றித் திரிகின்றார்கள்.
அந்த திருடர்கள் சொல்வதை கேட்டு அப்பாவி மக்கள் அவனை துரத்தி செல்கின்றனர். அந்த திருடன் பணத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து விடுகிறான். அரசாங்கமும் அப்படித்தான். அரசு பதவி ஏற்ற முதல் ஒருபுறம் 323 கொள்கலன் கள்ளத்தனமாக கடத்தப்பட்டிருக்கின்றது. துறைமுகத்திலிருந்து போதைப் பொருள் கொள்கலன்கள் கடத்தப்பட்டிருக்கின்றன. மறுபுறம் நிலக்கரி மோசடி செய்யப்படுகின்றது. இப்போது நிதியமைச்சின் கணக்கில் இருந்தும் பணம் திருடப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக திருத்தியமைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தமிழ் எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தடை, கிளிநொச்சியில் நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. கிளிநொச்சியில் உள்ள கந்தசுவாமி ஆலயம் முன்பாக ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன் உட்பட தமிழ் எழுத்தாளர்களின் நூல்கள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்படுவதை கண்டித்து நேற்று கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. இலங்கை அரசின் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டக்காரர்கள் கருத்து சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றனர். நூல்கள் மீதான தடை நீக்கப்பட்டு எழுத்தாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஏழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக மாகாண சபைகளும் இல்லாதவர்களாக தமிழர்கள் விடப்படும் ஆபத்து என்ற தலைப்பிடலோடு இளநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திசை திருப்பவே வாக்குமூலம் பதிவு, ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர விசனம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பாராளுமன்ற குழு முன்னிலையில் திரைசேரி செயலர் வர வேண்டும், நிசாம் காரியப்பர் வலியுறுத்து என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உங்கள் பிரார்த்தனைகள் எனக்கு தைரியம் அளித்தன, ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். தாம் சுகவீனம் அடைந்திருந்த போது தமது நலனுக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தில் ரூபாய் 60 லட்சம் மோசடி, செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் தீவிர விசாரணை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தந்தை செல்வாவின் 49வது ஆண்டு நினைவு நாள் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலம் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டவர் கெரோயினுடன் கைது போன்ற செய்திகளும், அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பாரிய மோசடிகளாக தெரியவில்லை, பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மீதான சொத்து குற்றச்சாட்டுகளும் பாரிய மோசடிகளாக தெரியவில்லை. ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காண்பவர்களுக்கு மக்கள் உரிய பதிலை வழங்குவார்கள் என்று பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், வெசாக் தான நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட வேண்டும், பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவிப்பு. நாடளாவிய ரீதியில் வெசாக் பண்டிகைக்கான முன்னேற்பாடுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வெசாக் தானம், வெசாக் தன்சல் ஏற்பாட்டாளர்களின் நிகழ்வுகள் முறையாக பதிவு செய்யப்பட்டிருத்தல் கட்டாயமானது என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு, 2.5 மில்லியன் டாலர் நிதி மாயமான சம்பவம், திட்டமிட்ட கொள்ளை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 110 கோடி ரூபாய்க்கு அதிக பெறுமதியுடைய போதைப் பொருட்களுடன் 22 தேரர்கள் அதிரடி கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்டர்போல் சர்வதேச மாநாட்டில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பங்கேற்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கையில், அரசால் நிர்வாகத்தை சரியாக முன்னெடுக்க முடியாத நிலை, நளின் பண்டார குற்றச்சாட்டு. இந்த 2.5 மில்லியன் டாலர் கொள்ளை நடந்து இப்போது பல மாதங்கள் ஆகிவிட்டன. அவ்வாறாயின் இந்த தகவலை ஏன் இவ்வளவு காலம் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட்ட பெண்ணொருவர் விளக்கமறியலில். யாழ்ப்பாணத்தில் அர்ச்சுனா எம்பியுடன் முரண்பட்ட பெண்ணொருவரை விளக்கமறியலில் வைக்க மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. பெரிய விளான் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் ஒரு தரப்பினருக்கும் இடையில் காணி பிணக்கு ஒன்று நிலவி வரும் நிலையில் நேற்று முன்தினம் குறித்த காணிக்குள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மற்ற தரப்பினருக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அவர்களை மிரட்டியமை தொடர்பிலான காணொளிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் தனது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து தன்னை அச்சுறுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இளவாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பாராளுமன்ற உறுப்பினருடன் முரண்பட்ட பெண்ணொருவரை கைது செய்து மல்லாகன் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினார் என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக
செம்மணி புதைகுழியின் அகழ்வு இன்று ஆரம்பம். தமிழர் தாயகத்தில் இராணுவத்தினால் அரங்கேற்றப்பட்ட கொடூரங்களுக்கும் படுகொலைகளுக்கும் சாட்சியமாக விளங்கும் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் இன்று திங்கட்கிழமை காலை ஆரம்பமாக இருக்கிறது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கும்போது டித்வா புயல் மற்றும் பருவமழையால் புதைகுழிகளில் நீர் தேங்கியமை மற்றும் அகழ்வு பணிகளுக்கான நிதி கிடைக்கப்பெறாமை உள்ளிட்ட காரணங்களால் அகழ்வுக்கான பணிகளை ஆரம்பிப்பதில் காலதாமதம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளின் போதும் அகழ்வு நடைபெறும் பகுதியில் உள்ள நீர் வற்றி அகழ்வுக்கேற்ற நிலையில் இருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரியால் அறிவிக்கப்பட்டமை மற்றும் அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டமை குறித்து மன்றின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டமையை தொடர்ந்து அகழ்வு பணியை இன்று ஆரம்பிப்பதற்கான அனுமதி கடந்த 22ஆம் திகதி நீதவான் எஸ் லெனின்குமாரினால் வழங்கப்பட்டிருந்தது. அத்துடன் அன்று மாலை அகழ்விற்கான முன்னேற்பாடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரோடும் கலந்துரையாடல் ஒன்றும் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 240 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 239 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இணையம் மூலம் பண மோசடி அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை. இணையம் மூலம் தற்போது நாடு முழுவதும் பண மோசடி அதிகரித்து வருகின்றது. இது தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இலங்கையில் அண்மை காலமாக ஸ்மார்ட் போன் பயனாளர்களை இலக்கு வைத்து அதிநவீன டிஜிட்டல் பண மோசடி ஒன்று மிக வேகமாக பரவி வருகின்றது. வங்கி வாடிக்கையாளர்களிடமிருந்து எந்த ஒரு OTP இலக்கத்தையும் கோராமலேயே அவர்களின் கணக்கில் உள்ள முழு பணத்தையும் ஹேக்கர்கள் திருடி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வகையில் மோசடி செய்பவர்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு இலக்கத்திலிருந்தோ அல்லது உங்களின் நண்பரின் ஹேக் செய்யப்பட்ட கணக்கிலிருந்தோ வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் ஊடாக ஒரு செய்தியை அனுப்புவார்கள். அந்த செய்தியில் ஒரு கோப்பு இணைக்கப்பட்டிருக்கும். அது பார்ப்பதற்கு ஒரு திருமண அழைப்புதல், மின்சார கட்டண பட்டியல் அல்லது அரசாங்க உதவி திட்டம் போன்ற பெயர்களில் இருக்கும். ஆனால் அதன் பெயரின் இறுதியில் APK என்ற எழுத்துக்கள் காணப்படும். பயனாளர்கள் அதனை ஒரு புகைப்படம் அல்லது PDF என நினைத்து கிளிக் செய்தவுடன் அந்த மென்பொருள் உங்கள் தொலைபேசியில் தானாக இன்ஸ்டால் ஆகிவிடும். இதன் மூலம் ஹேக்கர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தும் உங்கள் தொலைபேசி திரையை நேரலையாக பார்க்க முடியும். உங்கள் தொலைபேசிக்கு வரும் அனைத்து குறுஞ்செய்திகளையும் அவர்களால் படிக்க முடியும். எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் வங்கி செயலிகளை பயன்படுத்தும் போதும் உங்கள் கடவுச்சொல் மற்றும் பயனர் விவரங்களை அவர்கள் திருடுவதுடன் வங்கி அனுப்பும் OTP செய்தியையும் உங்களுக்கு தெரியாமலேயே இடைமறித்து பெற்று பணத்தை திருடுகிறார்கள். எனவே பொதுமக்கள் இந்த அபாயகரமான மோசடியில் இருந்து தம்மை பாதுகாக்க அறிமுகமில்லாத கோப்புகள் APK என்று முடியும் எந்த ஒரு கோப்பையும் தெரியாமல் கூட கிளிக் செய்ய வேண்டாம். செயலிகளை எப்போதும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஊடாக மட்டுமே பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அனுமதிகள் தேவையற்ற செயலிகள் உங்களுக்கு SMS மற்றும் கேமராவை பயன்படுத்த அனுமதி வழங்காதீர்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடமிருந்து இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான கோப்புகள் வந்தால் உடனடியாக அவர்களை தொடர்பு கொண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆலோசனை வழங்கி இருக்கிறார்கள். இலங்கையில் பல வங்கி வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே கோடிக்கணக்கான ரூபாய்களை இழந்திருப்பதாக முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றன. எனவே விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு பொதுமக்களை போலீசாரும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ரூபாய் 110 கோடி மதிப்பிலான போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் 22 பிக்குகள் கைது, 112 கிலோ ஹாஸ் போதைப் பொருட்கள் மீட்பு. தாய்லாந்து சுற்றுலா சென்று நாடு திரும்பிய வேளை மடக்கி பிடிப்பு என்றும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக அச்சுனாம்பியுடன் முரண்பட்ட பெண் கைதாகி விளக்கமறியலில் என்ற ஒரு செய்தி, அதே போல ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் துப்பாக்கிச்சூடு என்ற ஒரு செய்தியோடு தந்தை செல்வநாயகத்தின் 49வது நினைவு தினம் யாழில் அனுஷ்டிப்பு, GL பீரிஸ் பங்கேற்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, அதே போல தையிட்டி காணி அளவீடு இன்று ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. போதைப் பொருளுடன் யாழ்ப்பாணத்தில் 13 நபர்கள் கைது என்ற செய்திகளும் வலம்புரி நாளிலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் எல்லை நிர்ணய முரண் தீர்க்கப்பட்டால் மாகாண சபை தேர்தல் சாத்தியப்படும், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியோடும் விளையாட்டு செய்திகளுக்குள் வடமராட்சி கல்வி வலய வலைப்பந்தாட்டு போட்டி பருத்தித்துறை மெதரிஸ்த பாடசாலை சாம்பியன் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் உள்நாட்டு செய்திகளுக்குள் திருடர்களே மற்றவர்களே திருடர்கள் என்பது வேடிக்கை, ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா காட்டம். தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மீதான சொத்து குற்றச்சாட்டுகளவையும் பாரிய மோசடிகளாக தெரியவில்லை. ஜனாதிபதி தேர்தல் குறித்து கனவு காண்பவர்களுக்கு மக்கள் உரிய பதிலை வழங்குவார்கள் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார். செய்தியும் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்குமாறு கோரி போராட்டம்.
கடந்த ஒரு மாத காலமாக சுங்க திணைக்களம் தடுத்து வைத்துள்ள கவிஞர் தீபச்செல்வனின் புத்தகங்களை விடுவிக்க வலியுறுத்தி இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன என்று தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தும் 11 பேர் காயம், தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் சம்பவம் என்ற செய்தியும் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள். ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்தில் ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை ஈரான் அதிரடி. ஹார்மூஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே ஈரானின் நிச்சயமான உத்தி என்றும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அறிவித்திருக்கிறது என்ற செய்தியும், அமைதி பேச்சுவார்த்தையை ரத்து செய்தார் ட்ரம்ப் என்ற ஒரு செய்தியும், அதே போல அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பங்கேற்ற வெள்ளை மாளிகை விருந்தில் துப்பாக்கிச் சூடும் சந்தேக நபர் அதிரடி கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஜப்பானில் பயங்கர காட்டு தீ, ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அடுத்த வாரம் முதல் டிஜிட்டல் முறையில் மோட்டார் காப்பீடு அட்டை மே 1 முதல் நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியோடு, தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காகவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இழுத்தடிப்பு, தவிசாளர் ஜுகதீஷ் தெரிவிப்பு. வடமராட்சி கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கக்கூடாது என்பதற்காகவே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடாத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருவதாக பருத்தித்துறை பிரதேச தவிசாளர் ஜுகதீஷ் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரி நாளிதழுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக பலாலி விமான நிலையத்தை விரைவாக அபிவிருத்தி செய்யுங்கள். யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதான தகவல்கள் மனகாறுதலை தருகிறது. தவிர காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலம் கைத்தொழில் பேட்டைக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்திருக்கிறார். உண்மையில் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையை மீள இயக்குவது என்பது சாத்தியமாகாத விடயமாகும். ஆம், காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையை புனரமைப்பு செய்வது போல காட்டிக்கொண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றி வந்தன. ஆனால் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையை மீள இயக்குவது என்பதும் நடைமுறைக்கு சாத்தியப்படாத விடயம் என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். தவிர காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை மீள இயங்கினாலும் அதனால் சுற்றுச்சூழலில் ஏற்படுகின்ற தாக்கம் அப்பகுதி மக்களுக்கு பெரும் பாதிப்பாக அமையும். எனவே காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையை மீளவும் இயக்குதல் என பழைய பல்லவியை தொடர்ந்தும் பாடாமல் அந்த நிலப்பரப்பை நல்லதொரு வேலை திட்டத்துக்கு பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனமாகும். அந்த வகையில் காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலத்தை கைத்தொழில் பேட்டைக்கு வழங்குவது நல்லதொரு விடயம். எனினும் இவற்றை அரசாங்கம் தானாக நினைத்து செய்தாலன்றி மற்றும்படி நம் அரசியல்வாதிகள் குறித்த விடயங்கள் பற்றி கவனம் எடுக்கப் போவதில்லை. அவர்களை பொறுத்தவரை இனவாதம் சார்ந்த அரசியல் வியாபாரத்தில் மட்டுமே நாட்டம் காட்டுவர். எனவே தமிழர் பகுதியில் எத்தகைய அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்தும் அரசாங்கத்திடம் முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கும் தமிழ் புத்திஜீவிகள் ஒன்றுபட்டு செயலாற்றுவதும் காலத்தின் தேவை இருந்தும் அது என்னமும் கருக்கட்டவில்லை. எதுவாயினும் எங்கள் வடபுலத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்திக்கும் பலாலி சர்வதேச விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது. உண்மையை கூறப்போனால் பலாலி சர்வதேச விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படுவதை தென்பகுதி வர்த்தகர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆயினும் அவர்களின் கழுத்தறுப்பு வேலைகளை கடந்தும் பலாலி சர்வதேச விமான நிலையம் சர்வதேச தரமுடையது ஆக்கப்பட்டால் அதனால் எங்கள் யாழ்ப்பாணம் முன்னேற்படியை எட்டும் என்பது சர்வ நிச்சயம் என்று வலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியை ஒளியூட்ட ஏற்பாடு செய்ய உள்ளூராட்சி ஆணையாளருக்கு ராஜீவன் என்பி கடிதம் என்ற ஒரு செய்தியோடும் ரூபாய் 65 லட்சம் பெறுமதியான சிகரெட்டுகளுடன் ஒருவர் கட்டுநாயக்காவில் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. கழுத்தை நெரித்து நீரில் மூழ்கடித்து கொலை, 5 சந்தேக நபர்கள் கைது கொழும்பில் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வாரமுறை யாழ்ப்பாணத்து மூடிய பகுதியிலே நீர்மோர் தொடர்பான மருத்துவ கட்டுரை பிரசுரமாகி இருக்கிறது. மோசடிக்காரர்களையும் நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்றன சம்பிக்கரணவக்க குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் வசிக்கும் மற்றும் பங்குச்சந்தை மோசடிகளுடன் தொடர்புடைய நபர்களே இன்று நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்கரணவக்க குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இன்று முதல் செம்மணி புதைகுழியில் அகழ்வுகள் மீள ஆரம்பம். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றன. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளில் 240 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் 239 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. அகழ்வு நடவடிக்கைகளில் சுமார் 40 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் சிறுவர்கள், குழந்தைகளுடன் தொடர்புடைய பொருட்களும்
மீட்கப்பட்டிருந்தமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் திகதியுடன் நிறைவுக்கு வந்தது. 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு 8 வார காலப்பகுதி தேவை என சட்ட மருத்துவ அதிகாரி நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் நீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கியிருந்தது. ஆயினும் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அகழ்வு நடவடிக்கைகள் இன்று காலை நீதிமன்ற மேற்பார்வையுடன் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடல் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் விரைவில் டிஜிட்டல் காப்புறுதி அட்டைகள் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், 50,000 ரூபாய்க்கு பெண் குழந்தையை விற்ற தாய் உட்பட 3 கைது, தர்மபுரத்தில் அதிர்ச்சி சம்பவம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், வழிநடத்திய பிக்குவும் கைது என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அனுர மற்றும் அருணவின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்கட்சிகள் தீவிர முயற்சி. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 பிரதான அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணைகளை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு காணி உரிமை முரண்பாடு, துப்பாக்கி நீட்டிய அர்ச்சுனா எம்பி என்ற தலைப்படலோடு ஒரு செய்தியும், பிரான்ஸ் பயணமானார் வுட்லர் போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் எரிபொருள் இறக்குமதி செலவு மீண்டும் கணிசமாக அதிகரிப்பு, மத்திய வங்கி தகவல். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக உலக சந்தையில் நிலவும் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக இந்த வருடத்தில் நாட்டின் எரிபொருள் இறக்குமதி செலவு கணிசமாக உயரும் என இலங்கை மத்திய வங்கியை எதிர்ப்பு கூறியிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தும் அரசு சம்பிக்க சுட்டிக்காட்டு. திரைசரி நிதி மோசடி மற்றும் நிலக்கரி கொள்வன விவகாரங்களில் அரசாங்கம் நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தி வருகின்றது என்று முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க எச்சரித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிதி முகாமைத்துவ சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்துக்கு வழங்க வேண்டிய அத்தியாவசிய தகவல்களை வழங்காமல் அரசாங்கம் சட்ட மீறல்களில் ஈடுபட்டிருக்கின்றது. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக திரைசேரியுடனான கொடுக்கல் வாங்கல்களில் மோசடி இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவே முழு பொறுப்பேற்க வேண்டும். வெளிநாடுகளில் வசிக்கும் மற்றும் பங்குச்சந்தை மோசடிகளுடன் தொடர்புடைய நபர்களே இன்று நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்றனர் என்ற அந்த செய்தியோடு, ஒழுக்க விதிமுறைகள் மீறல், நடத்துனருக்கு பணித்தடை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வடக்கு கல்வி அதிகாரிகள் 3 மனித உரிமை ஆணைக்குழு அழைப்பு போன்ற செய்திகளும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சைபர் தாக்குதல்கள் அபாய பட்டியலில் இலங்கை சைபர் தாக்குதல்களுக்கு உள்ளாகும் அதிக அபாயம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் உள்ளதாக சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இலங்கையின் சிரேஷ்ட தகவல் தொழில்நுட்ப நிபுணரான கர்ச விஜயவர்த்தன தெரிவிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 91 லட்சம் இணையதளங்களுக்கு சைபர் தாக்குதல் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சில சமயங்களில் அரசியல் தேவைகளுக்காகவும் இன்னும் சில வேளைகளில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களாகவும் இவை இணையத்தில் பெருமளவில் இடம்பெறுகின்றன என அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பஸ்கள் விபத்து, 11 பேர் காயம். தம்புள்ளை மாத்தளை பிரதான வீதியில் நாவுல நாடந்த பகுதியில் 2 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும், டிஜிட்டல் வாகன காப்புறுதி மே மாதம் நடைமுறை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தலுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் தாமதம், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடாத்துவது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து சட்டமா அதிபரின் அறிக்கைக்காக ஆணைக்குழு காத்திருக்கின்றது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு மன்னாரில் தெளிவூட்டல் செயலமர்வு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக திட்டமும் தம்பட்டமும் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு புதிய தேசிய டிஜிட்டல் தளம். இலங்கையில் நடைபெறும் கலாச்சார, விளையாட்டு, கலை மற்றும் வணிக நிகழ்வுகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஸ்ரீலங்கா events.lk என்ற உத்தியோகபூர்வ இணையதளம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும், டிராக்டர் கவிழ்ந்து இளைஞர் பலி என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் மக்கள் மீது புதிய வரிச்சுமை,
கர்சன ராஜகருணா தெரிவிப்பு. இந்த அரசாங்கத்தால் திரைசேரியில் உள்ள பணத்தை கூட பாதுகாக்க கொள்ள முடியாமல் போயிருக்கின்றது. இந்த நிதி மோசடி விவரங்களை பல மாதங்களாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவிக்காமல் மறைத்திருப்பது மிகப்பெரிய சதியாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் எதிர்கால வன்முறைகளுக்கு மறுக்கப்படும் நீதி வித்திடும். ஜீவரட்னம் அடிகளார் சுட்டிக்காட்டு. காலம் தாழ்த்தி வருகின்ற நீதியும் மறுக்கப்பட்ட நீதியும் இன்னும் ஒரு வன்முறை அரங்கர மறைமுகமாக இடமளிக்கும் என்று அருப்பணி ஜீவரட்னம் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் கடல் கடந்திருப்பதால் நெடுந்தீவு புறக்கணிப்பு பிரதேச செயலாளர் சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக புலந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக நிதி மோசடியை மறைத்தது ஏன் சுமந்திரன் கேள்வி. அரசு நம்பகத்தன்மையை இழந்து வருகிறது. அரசாங்கம் ஏனைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத போதிலும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று மக்கள் மத்தியில் நிலவிய நம்பிக்கை இப்போது தகர்ந்து வருவதாக விசனம் வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் 2.5 மில்லியன் டாலர் நிதி மோசடி இடம்பெற்றிருப்பதனை கண்டறிந்தவுடன் அதனை அரசாங்கம் வெளிப்படுத்தாமல் மூடி மறைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இரு அமைச்சர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, எதிர்க்கட்சிகள் திட்டம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்களுடன் வந்த 22 தேரர்கள் கைது என்ற ஒரு செய்தி, அதே போல அரசாங்கத்துக்கு எத்தனை பேர் ஆலோசனை வழங்குகிறார்கள் ரணில் விக்ரமசிங்க கேள்வி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. பிரதம நீதியரசரின் அதிகாரத்தில் தலையீடு செய்வது சட்டமுரண், பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிப்பு என்ற செய்திகளும் தினக்குரல் நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் 2.5 மில்லியன் டாலர் திருட்டும் டிஜிட்டல் தடயங்களை தெளிவாக கண்டறிந்துள்ளோம் எரங்க வீரரத்ன தெரிவிப்பு. சர்வதேச நிறுவனம் ஒன்றின் போலி மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி இலங்கை கடன் தவணை பணம் 2.5 மில்லியன் டாலர் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான டிஜிட்டல் தளங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தியோடும், பூநகரி பிரதேச சபையினால் நடமாடும் நூலக சேவை வெற்றிகரமாக ஆரம்பமாகி இருக்கிறது என்றும் அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் நிதி முகாமைத்துவ சட்டத்தை மீறி அரசாங்கம் பாராளுமன்றத்தை வழிநடத்தி வருகிறது சம்பிக்க குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி, குடிசை வீட்டை தாக்கிய காட்டு யானை கூட்டம், தெய்வாதீனமாக உயிர் தப்பிய குடும்பம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியோடும், வடக்கு ஆளுநர் திட்டமிடல் பிரதிநிதி அமைச்சர் சந்திப்பில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி, கொழும்பு யாழ் அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து ஆராய்வு. கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சாத்தியப்பாடுகள் குறித்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோவுக்கும் வடக்கு ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. கீரிமலையில் விசேட மருத்துவ முகாம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, அதே போல வடக்கு உயர் அதிகாரிகள் 3 ஆசிரியரிடம் மாற்று புகார் குறித்து விசாரிக்க வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட சேவையின் தேவை கருதிய இடமாற்ற விவகாரத்தில் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாக தெரிவிக்கப்படும் முறைப்பாடு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் முகமாக வடமாகாண உயர் அதிகாரிகள் 3 நாளை கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை அலுவலகத்தில் ஆஜராகுமாறும் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஒரு செய்தியோடும், தமிழ் தேசிய பேரவையின் செயற்பாட்டினால் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் ஒற்றுமை முயற்சி பாதிக்கப்படும் என செல்வம் எம்பி கவலை. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு குறித்து ஆராய்வதற்காக தமிழ் தேசிய பேரவையினால் மாற்றுக்குழு ஒன்று முன்மொழியப்பட்டிருப்பதானது தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை முன்னெடுத்து வரும் ஒற்றுமை முயற்சிகளை பாதிக்கும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கவலை வெளியிட்டிருக்கிறார் என்று அந்த ஒரு செய்தியும், வெளிநாட்டு செய்திகளுக்குள் கொலம்பியாவில் குண்டுவெடிப்பு 14 பொதுமக்கள் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி, அதே போல துப்பாக்கிச்சூடு நடக்கப் போவதை முன்கூட்டியே தெரிவித்திருந்த வெள்ளை மாளிகை அதிகாரி என்ற ஒரு செய்தியும், பாகிஸ்தான் விமானங்கள் இந்திய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தடை என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ராயபக்சக்கள் மீதான வறுப்பை அனுரவின் வாக்கு, அதிகாரத்தை கூறுவதற்கு நாமளுக்கு உரிமை இல்லை, நாட்டை வக்குரோத்து நிலைக்கு தள்ளி மக்களை ஏழ்மையாக்கிய ராஜபக்சக்கள் மீதான வறுப்பினாலேயே மக்கள் அனுரகுமார திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக மக்கள் மந்தைகள் அல்ல என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம், அதேபோல நாட்டில் பலமான எதிர்க்கட்சி இல்லை, ஜனாதிபதி கனவில் உள்ளோருக்கும் மக்கள் சிறந்த பதிலை வழங்குவார்கள், ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவிப்பு என்ற செய்தியும் தினக்குரலுடைய இறுதி பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் சென்னையை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி என்ற ஒரு செய்தி, அதே போல கட்ச் பிடிக்க பாய்ந்து மயங்கிய லுங்கி நிகிடி என்ற ஒரு செய்தியும், பஞ்சாபின் அதிரடியில் பஞ்சராகியது டெல்லி என்று ஒரு விளையாட்டு செய்தி, அதே போல
சூரியவன்சியின் சதம் வீண் ராஜஸ்தானை வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி என்ற செய்திகளும் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. இவைதான் இன்றைக்கு தினக்குரல் நாளிதழுடைய முதன்மை செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது.